வெல்கம் டு தமிழ் மேத் நாலேஜ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பியில் வந்து பார்த்தோன்னா ஆர்த்தோகனல் ட்ரெஜெக்டரிஸ் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம், அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்த்தோகனல் ட்ரெஜெக்டரிஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்க ஒரு கிவன் ஈக்குவேஷனுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த dy by dxக்கு பதிலாக மைனஸ் dx by dy அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சர்லேருந்து இன்டெகிரேட் பண்ணி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சா ஆர்த்தோகனல் ட்ரெஜெக்டரிஸ் கிடச்சிடும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The orthogonal trajectories of circles x square plus y square equal to c square with is family of a straight lines y equal to cx. இது பிஜிடிஆர்பி எக்ஸாம்லேயே கேட்டிருக்க கொஷின்ஸ். நம்மளுக்கு எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, சர்க்கிள் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆர்த்தோகனலுடைய ட்ரெஜெக்டரிஸ் நம்மளுக்கு என்னவா இருந்துச்சு, அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, எ ஃபேமிலி ஆஃப் சர்க்கிளா இல்லை ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனா, எ ஃபேமிலி ஆஃப் காயின்ஸா, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அதிலேருந்து நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அது என்ன ஈக்குவேஷன் பார்த்துட்டு அது வந்து என்ன ஃபேமிலியில் வருது அப்படின்னு சொல்லணும். இது ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன்ஸை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னு எடுத்துருக்கோம். இது டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து நான் பண்ணால் இது 2x, இது 2y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ்னு வரும். கான்ஸ்டன்ட் பொறுத்து பண்ணும்போது 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் டைம் அந்த சைடு கொண்டு போயிடுறோம், ஒய்யும் இந்த சைடு கொண்டு போனால் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் டிவைட் பை ஒய். நம்மளுக்கு ஸ்டெப்பில் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருந்தோம். dy by dx ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த dy by dx பதிலாக மைனஸ் dx divided by dy ரீப்ளேஸ் பண்ணுறோன்ட்டு. அப்போ இந்த இடத்துல மைனஸ் dx divided by dy இந்த இதுக்கு பதிலாக இந்த இடம் ரீப்ளேஸ் பண்ணால் மைனஸ் எக்ஸ் divided by yன்னு வரும். நெக்ஸ்ட் மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸும் ஒய் ஒரு டேர்ம்ஸ் கொண்டு போயிட்டுனா நெக்ஸ்ட் இன்டெகிரேட் பண்ணுறோம். போத் சைடு இன்டெகிரேட் பண்ணும்போது log x ஈக்குவல் டு log y ப்ளஸ் log cன்னு வரும். அப்போ x ஈக்குவல் டு cyன்னு எழுதலாம், இல்லைனா வந்து y ஈக்குவல் டு cx அப்படின்னு நம்ம எழுதலாம். அதாவது எடுத்திருக்க சர்க்கிள் ஈக்குவேஷனுக்கு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ப்ரூவ் தட் த ஆர்த்தோகனல் ட்ரெஜெக்டரிஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2cx இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு cy. அதாவது எடுத்திருக்கிறதுன்னு ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன்ஸ், எகெயின் ஃபேமிலி ஆஃப் சர்க்கிளே கிடைக்குது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன் நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2x c equal to first equation. Differentiation with respect to x பொறுத்து பண்ணுறேன். அப்போ 2x plus 2y into dy by dx equal to 2cன்னு வருது. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் x plus y into dy by dx equal to cன்னு வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா, இந்த கான்ஸ்டன்ட் c இருக்குல்ல, இந்த c எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஈக்குவேஷன் 1ல் இந்த இடத்துல அப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட் 2xஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ்னு வருது. இதுக்கடுத்து தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த டிஒய் பை டிஎக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டிஎக்ஸ் டிவைட் பை டிஒய் அப்படின்னு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த சைடு நான் கொண்டு போயிட்டேன்னா ப்ளஸ் டேர்மில் மாறிடும். 2xy இன்ட்டு டிஎக்ஸ் டிவைட் பை டிஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு நான் இதை வந்து சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஒய்யால் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணால் 2x இன்ட்டு dx டிவைட் பை dy ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஒய் மைனஸ் ஒய் அப்படின்னு கிடைக்கும். இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நான் புட் டீன்னு எடுத்துக்கிறேன். அப்போ டீன்னு எடுத்துக்கிட்டால் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டீயை நான் ஒய்யை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ 2 அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2xன்னு வரும். எகெயின் எக்ஸை பொறுத்து போடும்போது dx டிவைட் பை dyன்னு வரும். இந்த இடத்துல dt டிவைட் பை dyன்னு வரும். ஆல்ரெடி நம்மளுக்கு 2x இன்ட்டு dx டிவைட் பை dyயை இந்த டேர்ம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் dt டிவைட் பை dy அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக டீனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ t டிவைட் பை ஒய் மைனஸ் ஒய் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் வந்தால் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ dt டிவைட் பை dy ஈக்குவல் டு மைனஸ் 1 டிவைட் பை ஒய் இன்ட்டு t ஈக்குவல் டு மைனஸ் ஒய்ன்னு வருது. இந்த டேர்ம் நம்ம பியாக எடுத்துப்போம், இந்த டேர்ம் க்யூன்னு எடுத்துக்கிட்டா இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சா இ பவர் இன்டெகிரேஷன் ஆஃப் பி இன்ட்டு டிஒய், இ பவர் இன்டெகிரேஷன் ஆஃப் பியோட வேல்யூ மைனஸ் 1 டிவைட் பை ஒய் இன்ட்டு டிஒய் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இன்டெகிரேட் பண்ணும்போது இ பவர் மைனஸ் லாக் ஒய்னு வரும். மைனஸ் பவரில் கொண்டு போனால் ஒய் பவர் மைனஸ் 1ன்னு வரும். எக்ஸ்பொனன்ஷியல் லாகும் கேன்சல் ஆகிட்டு ஒய் பவர் மைனஸ் 1ன்னு வரும். இது 1 பை ஒய்ன்னு நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு
t டேர்ம்ஸ்க்கு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். integrating factor into t equal to integration of q into integrating factor into dy equal to plus c. integrating factor 1 by y and substitute பண்ண into t equal to integration of minus y into 1 by y into dy plus c னு வருது. நெக்ஸ்ட் இது வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் ஒய்னு வரும். ஆல்ரெடி டீயோடைய வேல்யூ x² தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணால் x² by y equal to minus y plus c னு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு x² plus y² equal to cy. அப்போ நம்மளுக்கு இன்னும் ஆர்த்தோகனல் ட்ரெஜெக்டரிஸ் என்ன கிடச்சிருக்குன்னா ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.